மனுஷங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு வகையான கிரியேச்சர் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லவங்களா இருந்தால் அதுவும் ஒரு உயிர் தான், அதை எப்படியாவது காப்பாற்றி நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே கெட்டவங்க கிட்டேயும் சுயநலம் பிடிச்சவங்க கிட்டேயும் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்று அதை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க, இல்லைனா அதை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு கிரியேச்சர் கிடைக்குது. அதை அவன் காப்பாற்றினானா அதை சுற்றி நடந்த ஆபத்துகள் தான் இந்த படத்தோட கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஹாலிவுட் கிராங்க். நான் உங்கள் அட்மின். படம் ஹாலிவுட்டு, கதை நம்ம ஸ்டைலு. ஓப்பனிங் சீனில் 2 டூரிஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பாங்க. தி லேக் ஆஃப் மான்ஸ்டர்னு. கூட இருந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது இந்த விஷயத்துலலாம். ஆனால் அந்த பையனுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இந்த ஃபோட்டோலாம் ஃபேக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். டூரிஸ்ட் எழுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷாப்பில் இருந்த ஒரு வயசானவர் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. ஃபோட்டோவில் இருக்கிற விஷயத்தை விட கண்ணில் பார்த்த விஷயத்துக்கு தான் இப்போ உண்மை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் இவர் என்னதான் சொல்கிறாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை ஹீரோக்குள்ள World War II அப்போ நடக்கிற ஒரு கதைக்களம். இந்த சின்ன பையன் பேர் ஆண்டர்ஸ். இவனுக்கு நீச்சல் அடிக்கணும்னு ஆசை, ஆனால் தண்ணி மேலேயும் பயம் இருக்குது. எங்கே முழுகிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். சரின்னு தண்ணிக்குள்ளே இறங்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறான். தண்ணிக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் பயத்தில் முன்னாடி போகும்போது திடீர்னு முழுக ஆரம்பிச்சிடுறான். மூச்சு விடாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் நினச்சி தான் பார்த்துருக்கான். ஒல்லியே ஒன்றும் போகலை. எங்கே போனால் நினச்ச மாதிரி ஆகிடுமோன்னு பயப்படுறான். சரி இன்னும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு கையில் ஒரு பக்கெட்டை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற சிப்பியெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவங்க அப்பா சொன்னதை நினச்சி பார்க்குறான். இந்த சிப்பியை பார்த்தியா? இந்த சிப்பியை நீ பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு இங்கே ஒரு பெரிய கல் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. சரின்னு இவனும் அப்பா சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டோன்னே போயிடறான். இவங்களும் வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்க எஸ்டேட்டில் இருக்கிற ஃபார்மை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க தான் இந்த எஸ்டேட்டுக்கு ஓனர் நினைக்காதீங்க. இவங்களும் அந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. ஓனர் இவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. சரின்னு ஆக்னஸும் அப்பாவோட ஒர்க் ஷாப்புக்குள்ளே போயிடுவான். அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு சைக்கிளில் வராங்க பார்த்தீங்களா, இவங்க தான் ஆக்னஸோட அக்கா, பேர் கிறிஸ்டின். ஆக்னஸும் அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவரும் வாருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. டியூட்டி முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தான் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சரின்னு எடுத்துகிட்டு வந்த கல்லை பார்த்தா உள்ளே என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கல்லை சுற்றி பாச பிடிச்ச மாதிரி இருக்குது. அதை வாஷ் பண்ணுறான். அதை வாஷ் பண்ணாலும் போகலை. கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பேத்தெடுக்க ஆரம்பித்த உடனே உள்ள அவிச்ச முட்டை மேலே ஜிகின போட்ட மாதிரி இருக்குது. இவனும் ஃபுல்லாக பேத்தெடுக்கலான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே போயிடுவான். அவன் போன உடனே அந்த கல்லை உயிர் வந்த மாதிரி அசையுது. அந்த ஜிகினா முட்டையை பற்றியும் மாட்டிட்டு இவனும் அவங்க அப்பா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே செம்மையாக மழை பெய்யுது. அந்த மழை சத்தத்தோட அதிகமாக ஒரு விசித்திரமான மிருகம் கத்துற சத்தம் கேட்குது. இவனும் சத்தம் கேட்டு அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அந்த முட்டைக்குள்ளேருந்து என்னமோ வந்திருக்கு. திடீர்னு விசித்திரமான சத்தம் கேட்க இவனும் சத்தம் கேட்குற இடத்துக்கு பயந்துக்கிட்டே போகிறான். அதுவும் போகிற வழி ஃபுல்லாக சாமானை தள்ளி விட்டுக்கிட்டே போகுது. லாஸ்ட்டாக ஒரு செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க இவனும் அந்த செடியை விலைக்கு பார்க்குறான். பார்த்தா அழகான ஒரு கிரியேச்சர். அது என்னன்னே அவனுக்கு தெரியல. ஆனால் அதை இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை தொடலான்னு ட்ரை பண்ணும்போது கடிக்க வருது. இவனு என்னடா இது கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு சரி பசியில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டே இவனும் நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து பீஸாக கட் பண்ணி கொடுக்குறான். அதுவும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இதுதான் கேப்புன்னு தொட ஆரம்பிக்கிறான். அதுவும் அலோவ் பண்ணுது. அந்த நேரத்தில் பின்னாடி பார்த்தா அடிபட்டு ரத்தம் வருது. இவனும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிட்ற சத்தம் கேட்குது. இவனும் அவங்க எங்கே உள்ளே வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இவனும் கூப்பிட்டவனே போயிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த ஷாட் பார்த்தா விடிஞ்சது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஜீப்புங்களோட சத்தம்லாம் கேட்குது. இவனும் ஹாப்பியாக அப்பா தான் வந்திருப்பாருன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் இவனோட அப்பா எப்போவோ இறந்துருப்பாரு. அந்த விஷயம் இவனுக்கு தெரியாது. இவனோட அம்மாவுக்கு அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களும் வெளியே போய் பார்க்குறாங்க. அப்பா அந்த கூட்டத்தில் இல்லைன்ற விஷயம் தெரியுது. சரின்னு அந்த கேப்டனை எதுக்கு வந்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எதுக்குன்னா இவங்க எஸ்டேட்டில் கேம்ப் போட போகிறாங்க. அந்த வீடை தான் பேஸாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஜெர்மனி சோல்ஜர்ஸ்னால் சப்மரின் மூலமாக அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் லேக் பக்கத்தில் இருக்க எஸ்டேட், அதாவது நம்ம ஹீரோ ஃபேமிலி இருக்க எஸ்டேட்டை பேஸாக யூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எஸ்டேட் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் நம்பலைன்னா இந்தாங்க பர்மிஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எங்ககிட்ட போதுமான அளவுக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் ஒன்று போனாங்கன்னா எங்களுக்கு வார ஆஃபீஸ்லேருந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்போ கூட எங்களுக்கு பத்தலைன்னா எங்கள் சோல்ஜர்ஸ்லேயே வேட்டையாரவங்களாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆக்னஸுக்கு அள்ளு கிளம்புது. ஒரு ஆள் வேறு செம்ம டெரராக இருக்கிறத பார்த்துட்டு நேற்று தானடா ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தோம், அதுக்குள்ளேயே இப்படி ஒரு சோதனையா? இவனும் அவங்க அக்கா கிறிஸ்டின் கிட்ட எல்லா உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நான் ஒன்று சொல்கிறேன், அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்ல என்ன விஷயம்னு சொல்லி மூச்சு கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திக்கிறாங்க. கதவு சாத்தினா எப்படி சொல்கிறது? சரின்னு இவனு என்ன பண்ணுறான், அந்த கிரியேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த எஸ்டேட் ஓனரோட லைப்ரரிக்கு போய் 2 புக்கை எடுக்கிறான். எடுத்துகிட்டு நேராக ஒர்க் ஷாப்புக்கு வந்து பார்த்தா இடத்தையே கந்தல் கோலம் பண்ணி வச்சு அவன் அப்பாவோட பூட்ஸை பசியில் கடிச்சு குதறி சாப்பிட ட்ரை பண்ணும்போது
இவனும் பூட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இது நான் உனக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு கேம்புக்குள்ளே இருக்கிற கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு நாய் இவனை செம்மையாக பயமுறுத்தி விட எதுக்கு இங்கே வந்தேன்னு அந்த குக்கும் கேட்குறான். இவனும் எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்ல சாப்பாடுலாம் வேணும்னா ஐயர் ஆஃபீஸர்கிட்டேருந்து கரெக்டான பேப்பர் ஒர்க் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வெஜிடபிள் வேஸ்ட் மட்டும் கொடுங்கன்னு அந்த டஸ்ட்பினை எடுத்துகிட்டு ஒர்க் ஷாப்புக்கு போய் தேடி பார்த்தா அவனை காணோம். இவனு எங்கடா போனான்னு சொல்லி தேடும்போது அவனே வந்து அந்த டஸ்ட்பினில் விழுந்து சாப்பிட ஆரம்பித்த உடனே சரி உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புக்கில் க்ரூசோ ட்ராப்ட் ஆன் ஐலேண்டுன்னு ஒரு புக் இருக்குது. சரி இன்னும் க்ரூசோ அப்படின்னு பேர் வச்சிடலாம். க்ரூசோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ என்ன வகையான மிருகம் பார்த்துடலான்ட்டு அந்த புக்கை புரட்டி பார்க்குறான். ஆனால் எதுவும் செட் ஆகலை. க்ரூசோவும் அந்த டஸ்ட்பினில் இருக்கிற வேஸ்ட்டை ஃபுல்லாக சாப்பிட்ருவான். அதை சாப்பிட்ட உடனே இவனுக்கு பயம் வந்துடுது, எங்கே ஃபுல்லாக சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு அக்கறையில் பிடிச்சி இழுத்த உடனே அவனுக்கு கோவம் வந்து கடிக்கிற மாதிரி வர இவனும் பதறிடுவான். பதறி நான் அவனை அப்படி பிடிச்சி இழுத்துருக்க கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனும் டஸ்ட்பினை நிமித்தி விட்டு டேப்ல இருந்து தண்ணியை பிடிச்சி ஊற்றின உடனே க்ரூசோவும் ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு இருப்பான். ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வார்க்கான பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் உள்ளே வரக்கூடாது, நம்ம தான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கோம், அவங்களோட சம்மரின்ஸ் உள்ள வந்தாலே நம்ம பிளாஸ்ட் பண்ணி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கட்கோன ஆக்னஸும் க்ரூசோவும் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வெளியே என்னமோ சத்தம் கேட்குது. இவனும் க்ரூசோவை பத்திரமா இருக்க சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ஆர்மி சோல்ஜர்ஸில் ஒருத்தர் வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டி ஃபவுண்டனில் இருக்க ஒரு ஸ்டாச்சுவை உடச்சிருப்பான். அதில் வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கும்போது அந்த டெரரா ஒருத்தனை ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க பாருங்க, நம்ம பையன் கூட பார்த்து பயப்படுவானே, அந்த ஆள் ஒரு மானை சாகடிச்சு சாப்பிட பிளான் போடுறதை பார்த்து ஆக்னஸுக்கு தூக்கி வரி போடுது. அந்த ஆளை பார்த்த உடனே இவனை ஓடிடுவான். அடுத்த சீனில் ஆக்னஸோட அம்மா அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக அவனோட அப்பாவோட ஃபோட்டோஸும் அப்புறம் ஆக்னஸ் அவனோட அப்பாக்காக வெயிட் பண்ணுற விஷயமும் அவங்க அம்மாவுக்கு தெரியுது. அந்த நேரத்தில் ஒருத்தர் உள்ளே வராரு. யாருன்னா இவர் தான் லூயிஸ் மோபரி. இவர் வந்து ஹேண்டிமேனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டிமேன்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த வீடை சுத்தம் பண்ணுறது, ஏதாவது ப்ளம்பிங் வேலை அந்த மாதிரி வேலைக்காக தான் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் இந்த இடத்த மொத்தமாக க்ளீன் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணி நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரும் அந்த ஒர்க் ஷாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ரூசர் அந்த டஸ்ட்பினில் தண்ணி இருக்குல்ல அதை வெளியே ஊற்றுறான்னு வரும்போது கரெக்டாக ஆக்னஸ் வந்துடுறான். ஊற்றாதீங்க சொல்லும்போது இவரும் ஊற்றிடுறாரு. பார்த்தா க்ரூஸும் அந்த டஸ்ட்பினில் இல்லை. சரி நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே, இது எங்கள் அப்பாவோட ஒர்க் ஷாப், இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லும்போது இது உங்கள் அப்பாவோட ஒர்க் ஷாப் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை, அவர் வந்த உடனே இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிட்டோம், ஆனால் நான் இப்போ இங்கே தான் இருக்க போகிறேன், அதனால் நான் இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீனில் லூயிஸும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே நிற்கும் போது கேப்டன் வந்துடுறாரு. நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது என் பேர் லூயிஸ் மாபெரி சார், என்னை ஹேண்டிமேனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நீங்கள் ஆர்மியில் தான் வேலை செஞ்சீங்கன்ட்டு நான் நம்பலாமா சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு அந்த கேப்டன் கேட்குறாரு. இவனும் பேசாமல் போயிடுவான். கேப்டனுக்கு ஒரு டவுட் வந்துடும், ஜெர்மன் உளவாளியாக இருக்குமோ அப்படின்னு. அடுத்து ஆக்னஸும் க்ரூசோவை தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவனும் கிச்சனை கிராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது உள்ள அந்த குக்கோட நாய் பார்த்துட்டு குலைக்க ஆரம்பித்த உடனே இவனும் நம்ம கேட்ட குரல் உண்மைதானு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த நாய் துரத்த ஆரம்பிக்குது. இவனும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறான். ஆனால் எப்படி ஓட முடியும், இவனுக்கு நீச்சல் அடிக்க தான் சக்தி இருக்குது, எப்படி ஓட முடியும்? அந்த நாய் ஸ்பீடாக துரத்திட்டு வருது. கடிக்கலான்னு கரெக்டாக வர அந்த கயிறும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வருது. கயிறு பார்த்தாம அந்த நாயை மல்லாக்க விழுந்த உடனே இவனும் எப்படி எஸ்கேப் ஆகிடுறான். அடுத்து கிறிஸ்டினை தான் காட்டுவாங்க. இவங்களும் பாண்டப்பில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கூலிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க ரூமுக்கு போகும்போது கரெக்டாக க்ரூசோவும் பாத்ரூமில் போயிடுவான். கீழே ஆக்னஸும் க்ரூசோவை காணன்னு வருத்தத்தில் இருக்கும்போது கிறிஸ்டின் கத்துற சத்தம் கேட்க இவனுக்கு தெரிஞ்சது க்ரூசோ தான் வேலையை காட்டியிருக்கான்னு. கிறிஸ்டின் கதறிக்கிட்டே வெளியே வர கத்தாத உள்ளவா சொல்கிறேன்னு சொல்லி இதை பற்றி தான் நான் உனக்கு அன்றைக்கே சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், இவன் ரொம்ப நல்லவன், அம்மா கிட்ட சொல்லாத, இவனை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்ல எப்படியோ கிறிஸ்டினையும் கன்வின்ஸ் பண்ணிடுறான். அடுத்த சீனில் ஆக்னஸோட அம்மா அவங்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் லூயிஸ் கிட்ட கொடுக்க வரும்போது நீங்கள் இப்போ இதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வரும்போது ட்ரெஸ் எங்கன்னு கேட்பாரு, அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னு கேட்க அவர் திரும்ப வரமாட்டார், அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாரில் இறந்துட்டாருன்னு சொல்ல சாரி மேடம், ஆனால் உங்கள் பையனுக்கு நீங்கள் எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த விஷயத்தை கேட்டால் அவள் வருத்தப்படுவான்னு இன்னும் அவன்கிட்ட நான் சொல்லலைன்னு சொல்லி லூயிஸ் கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கெஸ்ட் ரூமில் தண்ணி சரியாக வரல என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது லூயிஸோட முதுகில் பார்த்தா ஃபுல்லாக அடிபட்டு தழும்பாக இருக்கும். இவங்களுக்கும் ஒரு டவுட் வந்துடுது, இவன் ஸ்பையாக இருக்குமோ அப்படின்னு. கட் பண்ண கிறிஸ்டின் க்ரூஸோட வாயை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, எங்கே கத்தி யாராவது வந்துடுவாங்களோன்னு. ஆனால் ஆக்னஸ் அவுத்து விட்ட உடனே க்ரூஸோவும் கத்த ஆரம்பிக்க அந்த நேரத்தில் லூயிஸ் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருப்பாரு. அந்த சத்தத்தை கேட்டு லூயிஸ் கதவு ஓப்பன் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் அம்மா கேட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களை கதவு ஓப்பன் பண்ண லூயிஸும் க்ரூஸோவை பார்த்துருவான். பார்த்த உடனே லூயிஸுக்கு தெரிஞ்சது இது வாட்டர் ஹார்ஸ் தானே, இது ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர் ஆச்சு, இதை நான் வெறும் கட்டுக்கதை தான் நினச்சேன், இப்போ தான் உண்மைன்னு தெரியுது, இது உலகத்தில் ஒன்று தான் இருக்கும், இது சாகும்போது முட்டை போட்டு சேர்த்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இது பொண்ணான்னு கேட்குறாங்க. இல்லை இது பொண்ணு இல்லை பையனும் கிடையாது, இது போடுற முட்டையிலேருந்து வர இன்னொரு வாட்டர் ஹார்ஸ் அனாதையாக தான் பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்னஸோட அம்மா சத்தம் கேட்குது. இது அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி லூயிஸையும் இவங்க டீமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. கிறிஸ்டினும் ஆக்னஸும் அவங்க அம்மாவை சமாளிச்சுட்டு இருக்கும்போது இவங்களும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டப்பில் க்ரூஸோ இல்லை. லூயிஸும் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்க
பார்த்தா க்ரூஸோவை டாய்லெட்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூஸோ தலையை வெளியே காட்டுறான். இவரும் கரெக்டாக அந்த டாய்லெட் மேலே உட்காந்துறாரு. உட்காந்த உடனே க்ரூஸோவும் டாய்லெட்குள்ளே இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். இவரும் பைப்பில் இருந்து தான் சத்தம் வருதுன்னு எப்படியோ சமாளிச்சிடுறாரு. அடுத்து இவங்களும் வெளியே போகும்போது கேப்டன் நாளைக்கு நாங்கள் பார்ட்டி பண்ணலாம்னு இருப்போம், நீங்களும் அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட கேப்டனுக்கும் ஆக்னஸ் அம்மா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அடுத்து இவங்களும் என்ன பண்ணலான்னு பேசும்போது க்ரூஸோ இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்து அவனுக்கு தான் ஆபத்து, அவன் சுதந்திரமாக இருக்கணும், நம்ம எஸ்டேட் பக்கத்தில் இருக்க ஏரியில் அவனை விட்டுடுன்னு சொல்ல இவன் ஒத்துக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன நல்லதுனால கெட்டதுனால என் கூடவே இருக்கட்டும்னு சொல்லி என்ன சொல்ல வராங்கன்னு புரியாமல் போயிடுறான். அப்படியே கட் பண்ண இங்கே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஆக்னஸோட அம்மா வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படியே கிறிஸ்டினும் அங்கே ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க குக்கும் அங்கே இருக்கிற அந்த ஆர்மி ஷெஃப்பும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஆக்னஸை கூட்டிகிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஆக்னஸும் க்ரூஸோவுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவங்க அக்கா கூப்பிட இவனும் சாப்பாடு ஃபுல்லாக போடாமல் அந்த சேர் மேலே வச்சுட்டு டோரை சரியாக சாத்தாமல் போயிடுவான். இவனும் என்னடா டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா ஒரு நாய் பொம்மை இருக்குது. அதுக்கிட்ட போய் இவனை ஒழுங்கு காட்டிகிட்டு இருக்கும்போது சாப்பாடு ஸ்மெல் வருது. அப்படியே இவங்க 2 பேரும் அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆள் வச்சுட்டு இருந்த நாயை காணோம். ஆக்னஸுக்கு தெரிஞ்சிருது ஏதோ சம்பவம் ஆக போகுதுன்னு. இந்த நாய்க்கும் க்ரூஸோட ஸ்மெல்லு நல்லா தெரியும், எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிருவான். க்ரூஸோவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாய் துரத்த ஆரம்பிக்குது. இவனும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடுறதுக்கு வழியே இல்லை, படிக்கிட்டு வந்துடுது. இவங்கிட்ட மாட்டினா சோழி முடிஞ்சு வாழ்வோ சாவோ, குதிச்சிட வேண்டியதுதான் சொல்லிட்டு அப்படியே குதிச்சு உருண்டுக்கிட்டே போக இங்கே இவங்களுக்கு சத்தம் கேட்குது. போகலான்னு போகும்போது லூயிஸ் ஒரு ஸ்டாச்சு எடுத்துகிட்டு வர கிறிஸ்டின் ஓடுற வேகத்தில் லூயிஸை தள்ளிவிட்டு ஸ்டாச்சுவை உடைச்சிருவாங்க. சரி ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்ட லூயிஸும் ஆக்னஸை ஃபாலோ பண்ணிட்டு போக இங்கே க்ரூஸோவும் கீழே வந்து பார்த்தா புலித்தோல் பொம்மை செத்து போன எருவ மாட்டு தலைன்னு சுற்றி இருக்க இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இவனை விடாமல் துரத்திட்டு வரான். என்னடா எத்தனை பிரச்சனை தாண்டா ஒரு ஆளுக்கு குடிப்பீங்கன்ட்டு இவனை இங்கிட்டு தான் பாத்துருக்கு ஓடிட வேண்டியதுதான் சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போக அந்த ரூமில் இருக்க எல்லா சாமான் சட்டியும் அந்த நாய் துரத்துறன்ற பேரில் தள்ளி விட்டு உடைக்க க்ரூஸோவும் நேராக டைனிங் டேபிள் கீழே போயிடுறான். இந்த நாயை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்ட்டு அந்த டைனிங் டேபிள் மேலே ஏறி எல்லாரோடைய டின்னரே ஸ்பாயில் பண்ணிடுது. க்ரூஸோ கீழே போனதை யாரும் பார்க்கல. வாயில் ஒரு மீனை வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடனா அவன் ஓடின உடனே அந்த நாயை பின்னாடியே துரத்துது. ஆங்கஸை ஃபாலோ பண்ண லூயிஸும் உள்ளே வர நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி லூயிஸோட அம்மாவும் கேட்குறாங்க. இல்லை மேடம், நாய் ஒன்றை பார்த்தேன், அது ஓடி வந்தது, அதை பிடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்காக உன்னோட வேலையை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி அந்த கேப்டன் கத்தும்போது சரி போதும், நீங்கள் ஆக்னஸை கண்டுபிடிச்சி அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு லூயிஸ் அனுப்பி விட்டுருவாங்க. இங்கே நாயன் க்ரூஸோவை தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா க்ரூஸோ அந்த ஃபவுண்டனில் இருக்கிற சில மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்க அந்த நாயை யாரும் இல்லைன்னு போயிடுது. க்ரூஸோவும் எப்பா இந்த சைத்தாங்கிட்டேருந்து எப்பயோ தப்பி சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஃபவுண்டன் ஃபுல்லாக மீனாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம குஜாலாயிடும். அந்த ஃபவுண்டனுக்குள்ள குதிச்சு அந்த மீனெலாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இங்கே லூயிஸும் ஆக்னஸ் கிட்ட வந்து நான் க்ரூஸோவை கண்டுபிடிக்கிறேன், நீ போய் தூங்குன்னு அனுப்பிவிட இந்த ஆளும் ராத்திரி ஃபுல்லாக தேடியும் க்ரூஸோ கிடைக்கல. அப்புறம் ஃபவுண்டன் கிட்ட பார்த்தா எல்லாமே பெருசாக இருக்குது. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா எல்லா மீனையும் சாப்பிட்டு ஏப்ப விட்டுருக்கான் க்ரூஸோ. இவனை சாக்கில் சுருட்டி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா இவனடா நம்மளுக்கே ஷாக் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆக்னஸ் கிட்ட போய் க்ரூஸோ கிடச்சிட்டான் வந்து பார் அப்படின்னு சொல்ல கிடைச்சா அவனை தூக்கி டப்பில் போடுங்க, ஏன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியே வந்து பார்த்த உடனே இதுக்கு மேலே க்ரூஸோ இருக்கிறது நல்லது இல்லைன்னு ஆக்னஸுக்கே தெரிஞ்சுது. சரின்னு அவனை ஏறிக்கிட்ட தான் விடணும்னு முடிவு பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு வாட்டர் ராஸை பற்றி வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க லூயிஸும் அவன் அங்கிள் சொன்ன கதையை சொல்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராவலர் ஏரிக்கு நடுவில் மாட்டிக்க அந்த நேரத்தில் ஒரு வாட்டர் ராஸ் அவர் முன்னாடி வந்திருக்கு. அந்த ட்ராவலருக்கும் வாட்டர் ராஸை பற்றி எல்லாம் தெரியும். அது ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர்ன்ற விஷயம் முதற்கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்தாலும் கையில் வச்சுட்டு இருந்த சாப்பாடெல்லாம் அந்த வாட்டர் ராஸ் கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட வச்சிருக்காரு. அதுவும் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவரும் என்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வாட்டர் ராஸும் அவர் முதுகில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போச்சா இல்லையான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என் அங்கிள் எனக்கு சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த டூரிஸ்ட்டை தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாகடிச்சிச்சா இல்லை அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுச்சான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னையா சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்னஸ் கேட்குறான். லூயிஸும் க்ரூஸோ கட்டி போட்டுட்டு ஏறிக்கிட்ட விடலாம்னு கூட்டிகிட்டு போகும்போது க்ரூஸோ போகவே மாட்டேங்கிறான். ஆக்னஸை பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டே போகாமல் அடமுடிச்சிட்டு இருக்கும்போது லூயிஸும் ஒரு உருளைக்கிழங்கு காமிச்சு தூக்கி போடுறான். அவனும் டிஸ்ட்ராக்ட் ஆகி உள்ளே போயிடுறான். போயிட்டு திரும்பி பார்க்க ஆக்னஸும் அழுதுகிட்டே நிற்கிறான். நீ இங்கே இருந்தீங்கன்னா க்ரூஸோ போக மாட்டான், நீ திரும்பி பார்க்காம போயிடுன்னு சொல்ல ஆக்னஸும் அழுதுகிட்டே போயிடுறான். நம்மளும் க்ரூஸோவை சேஃப் அனுப்பி விட்டுட்டு ஒர்க் ஷாப்புக்குள்ள வந்து பார்த்தா அந்த கேப்டன் உட்காந்துட்டு இருக்கான். எங்கே போயிட்டு வர, ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு உண்மையான நம்பிக்கையே இல்லை. நீ உளவாளியாக இருக்கலாம், இல்லைன்னா ஆர்மிக்கு பயந்து ஓடி வந்தவனாக இருக்கலாம், நான் அதை கண்டுபிடிப்பேன்னு கேப்டன் சொல்ல லூயிஸுக்கு செம்மக்கவும் வந்துடுது. நீ சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் ஸ்பையும் கிடையாது, பயநகொலியும் கிடையாது. இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே புதைச்சி வச்சுட்டு நீ எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை பாருன்னு சொன்ன உடனே கேப்டனுக்கு இல்லை என்னடா இவன் இப்படி பேசுகிறானேன்னு இதை இவன் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒரு மாதிரி பயத்தில் இனிமேல் ஆங்கஸ் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் இங்கே 2 பேர் க்ரூஸோ விட்ட லேக்கில் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது தூண்டில் ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு பார்த்தா க்ரூஸோ தான் அந்த தூண்டில மாட்டிகிட்டு இருக்கான். அந்த 2 பேரில் தொப்பி போட்ட அங்கிள் க்ரூஸோவை பார்த்துருவாரு.
பார்த்துட்டு தண்ணிக்குள்ள 2 கொம்பு வச்ச மான்ஸ்டரை பார்த்தேன்னு சொல்ல இன்னொரு ஆள் அதை நம்பவே மாட்டாரு. இதுக்கு தான் நான் உன்னை காலையில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எடுத்துட்டு வந்த போட்டை அப்படியே குரூசோ இழுத்துட்டு போக இவங்களும் பயத்தில் எங்க போட்டு கவுந்துருமோன்னு தூண்டில் அறுத்து விட்டுருவாங்க. அறுத்த உடனே குரூசோவும் தண்ணிக்கு மேலே வந்து புதிச்சதை இன்னொரு ஆளும் பார்த்துறாரு. என்னடா இது ஆச்சரியன்னு 2 பேரும் திகச்சிருக்க. அடுத்து அப்படியே கட் பண்ணா இந்த கேப்டனும் ஆங்கஸ் சோல்ஜர்ஸ்க்கான டிசிப்ளின் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். நம்ம குரூசோவும் ஆக்னஸ் வருவான்னு காத்துட்டு இருக்கும் போது இப்படியே இவங்க 2 பேருக்கும் நாட்கள் போகுது. அப்படியே ஒரு நாள் ஆக்னஸை காரை துடைக்க சொல்ல இவனும் இதுக்கு மேலே இவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காகாதுன்னு குரூசோவை பார்க்க லேக்குக்கு வந்து அவன் பேரை சொல்லி கத்தி கூப்பிட குரூசோ வரவே மாட்டான். சரின்னு பக்கத்தில் இருந்த போட்டை எடுத்துக்கிட்டு தேட ஆரம்பிப்பான். இவனும் அவன் பேரை சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கும்போது அவனும் வராமல் இருக்க திடீர்னு ஒரு பெரிய உருவம் வந்து அவன் போட்டுக்கு பின்னாடி நிற்க குரூசோ அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிறான். 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த உடனே ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஆளும் பின்னாடி உக்காருன்னு சொல்லி தலையாட்டுறான். குரூசோ போக போகிறான்னு நினச்சிக்கிட்டு போகாதன்னு அவன் தாடியை பிடிக்க தலை முன்னாடி இல்லை பின்னாடி உக்காருன்னு அவனை முதுகு பின்னாடி உட்கார வச்ச உடனே ஆக்னஸுக்கு அள்ளி இல்லை. அவனுக்கு ஏற்கனவே தண்ணினா பயம். போட்டை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே குரூசோ சுற்றி காட்டுறன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக அந்த ஏரி சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி காட்ட ஆக்னஸுக்கு கொஞ்சம் பயம் போயிடுது. இதுவும் ஜாலியாக தான் இருக்குது, இடம் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அழகா இருத்தலை நான் அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி குரூசோ அண்டர் வாட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போக ஆக்னஸுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. இவனும் குரூசோவோட முதுகில் குத்துன உடனே அவனுக்கும் புரியுது மூச்சு தான் திணறுது அப்படின்னு. குரூசோவும் மேலே வந்துடுவான். இவனும் கொஞ்சம் மூச்சு வாங்கின உடனே திரும்பவும் உள்ள குரூசோ கூட்டிகிட்டு போக அப்படியே ஆக்னஸுக்கு எப்போல்லாம் மூச்சு திணறுதோ அப்போல்லாம் குரூசோ மேலே கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் பண்ண விட அப்படி இவனுக்கு தண்ணி மேலே இருந்த பயம் குரூசோ வர போயிடுது. அண்டர் வாட்டரில் இருக்க அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே முழுகின போட்டையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் போக முடியல. அந்த லேக் எண்டு வரைக்கும் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா ஜெர்மனி சோல்ஜர்ஸ் சம்மரினை உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தான் அந்த நெட்டை போட்டு வச்சுருப்பாங்க. சரின்னு இவங்களும் ஜாலியாக அந்த நாளை என்ஜாய் பண்ணிவிட்டு குரூசோவும் கரெக்டாக ஆக்னஸை ட்ராப் பண்ணும்போது அந்த ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த குக்கு குரூசோவை பார்த்துருவான். அடுத்து குரூசோவும் இவனும் என்னென்னலாம் பண்ணாங்கன்ட்டு லூயிஸ் கிட்டேயும் கிறிஸ்டியன் கிட்டேயும் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆங்கஸோட அம்மா வந்து இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. லூயிஸும் அவங்க பார்த்ததை பார்த்துட்டு வெளியே போய் என்ன மேம் ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் பசங்களை சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஆங்கஸ் அம்மாவுக்கு லூயிஸ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. சரி உங்களுக்கு ஏன் பின்னாடி பெரிய தழும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் நான் ஆர்மி ஷிப்பில் கன்னராக இருந்தேன், அப்போ ஜெர்மன்ஸ் எங்களை அட்டாக் பண்ணாங்க, கண்ணை முடிச்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், எனக்கு பரவாயில்ல தழும்போட போச்சு, யோசிச்சு பாருங்க ஹேண்டிமேன் ஒரு ஹேண்டோட வேலை செய்கிறத அப்படின்னு சொல்லி எப்படி ஆக்னஸோட அம்மாவையும் சிரிக்க வச்சிருவாரு. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த கேப்டன் அவர் சோல்ஜர்ஸ் கிட்ட லூயிஸை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லியிருந்தேனே பார்த்தீங்களான்னு கேட்க பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு சார், அவர் ஆர்மியில் கன்னராக இருந்திருக்காரு, அவர் வாரில் இன்ஜுரி ஆகி அவரை ஆனரபிளாக ரிலீவ் பண்ணியிருக்காங்க, அவர் ஒரு ஹீரோ சார் அப்படின்னு சொல்ல கேப்டனுக்கு ஒரு சின்ன மரியாதை லூயிஸ் மேலே வருது. அப்படியே கட் பண்ணால் குரூசோவை பார்த்த 2 பேரும் ஊரில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் மான்ஸ்டரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அந்த மான்ஸ்டர் இருக்கிற விஷயத்த சாலிட் எவிடன்ஸோட அதாவது ஃபோட்டோ மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்லி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம லூயிஸும் கேட்டுருக்கார். அடுத்து அந்த கேப்டனும் ஆக்னஸ், ஆனி, கிறிஸ்டின்னு எல்லாரையும் நாங்கள் இன்றைக்கி ஒரு மிஷின் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம், அதுக்கு தான் உங்களையும் அதை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போய் பார்த்தா அங்கே ஒரு பீரங்கி மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்னஸுக்கு தெரிஞ்சிருது இதனால் குரூசோவுக்கு ஆபத்து வரும் அப்படின்ட்டு. இவனும் அவன் அம்மா கிட்ட சொல்கிறான் அதை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஏரிக்குள்ளே தான் ஒரு வாட்டர் ராஸ் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்ல இவங்களும் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம குரூசோவும் அந்த சத்தத்தாலையும் அதிர்வாலையும் பயப்படுறான், பயந்து ஓடி ஒளிகிறான். வெளியே நம்ம ஆங்கஸும் நிறுத்துங்கன்னு சொல்கிறான். ஆனால் அந்த கேப்டனும் செம்மையாக கத்தி உன்னை நான் அங்கே தானே இருக்க சொன்னேன், இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கத்தும்போது ஆனிக்கு அதாவது ஆக்னஸோட அம்மாவுக்கு கேப்டன் மேலே இருந்த மரியாதையே போயிடுது. என்ன இவன் சின்ன பையனை கூட பார்க்காம இப்படி கத்துறானே, இவங்களும் எங்களை வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அடுத்து அந்த ஊர் மக்களும் பிளான் போட்ட மாதிரியே ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு வந்து ஃபேக்காக ஒரு பொம்மையை வச்சு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோ போய் தான், ஆனால் அந்த 2 பேரும் பார்த்த விஷயம் உண்மை. இவங்களோட சுயநலத்துக்காக அதாவது அந்த ஊர் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. அந்த நேரத்தில் பின்னாடி உண்மையாகவே குரூஸை போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த குக்கு நியூஸ் பேப்பரில் மாஸ்டர்னு குறிப்பிட்டிருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ மாதிரி தான் அவனை பார்த்தேன் அப்படின்னு அந்த டெரராக ஒரு சோல்ஜர் இருப்பார் பாருங்க, அவர்கிட்ட சொல்ல அவனும் வேட்டையாடலான்னு பிளான் போடுறான். இங்கே நம்ம ஆங்கஸும் லூயிஸும் ஊர்க்காரங்க குரூசோ இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அவனை எப்படியாவது வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்கு கிட்ட போயிட்டு க்ரூஸோவை கூப்பிடுறாங்க. திடீர்னு வந்த க்ரூஸோவும் யாருன்னு தெரியாமல் பயத்தில் கடிக்க ட்ரை பண்ண, பயப்படாத நான் தான் ஆங்கஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் அவனும் அமைதியாகிறான். அந்த வெப்பனில் பாதிக்கப்பட்ட க்ரூஸோவுக்கும் பயத்தில் மனுஷங்க மேலே நம்பிக்கை போன மாதிரி ஆக்னஸே கடிக்க ட்ரை பண்ணும்போது லூயிஸ் வந்து ஆக்னஸை வந்து காப்பாற்றிடுறாரு. க்ரூஸோவும் கோபமாக போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் இவங்களும் க்ரூஸோவை சாகடிக்கிறதுக்கு ஃபுல் செட்டை கூட போட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்கு க்ரூஸோ இருக்கிற இடம் தான் தெரியும்ல, அதுவும் குலைச்சி காட்டி கொடுக்குது. இவங்களும் போட் அதை நோக்கி திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய் சத்தத்தை கேட்ட உடனே ஆக்னஸுக்கு தெரிஞ்சிருது க்ரூஸோவனால தான் அந்த நாயம் கத்துதுன்னு. அதுவும் க்ரூஸோ வரதை பார்த்துட்டு குலைச்சிட்டு இருக்கும்போது அந்த நாயோட சொல்லியும் முடிச்சிடறான். இவங்களும் நாயோட சத்தம் கேட்காம பாதிலே நிற்கும்போது திடீர்னு வந்த க்ரூஸோவும் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களும் ஷூட் பண்ண உடனே தண்ணிக்குள்ளே போக இவங்களும் கேம்பை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பண்ணி எங்களுக்கு அண்டர் வாட்டர்லேருந்து ஒரு அட்டாக் வருது, எங்களுக்கு அண்டர் வாட்டர்லேருந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல க்ரூஸோவும் கீழே இருந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அப்படியே அந்த போட்டை கவுத்து விட்டுறான். அப்படியே இங்கே இவங்க கேம்பில் கேட்ட அறகுறையான விஷயத்த கேப்டன் கிட்ட சொல்ல அந்த ஆளும் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனியையும் அவங்க ஃபேமிலியையும் போக சொல்ல பார்த்தா ஆக்னஸ் இல்லைன்ற விஷயம் அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. இங்கே அந்த கவுந்து போன போட்லேருந்து 3 பேர் தப்பிக்க ஆரம்பிக்க க்ரூஸோ அந்த குக்கை பிடிச்சி மரண பயத்தை காட்டுறான். அந்த டெரராக இருந்த ஒரு சோல்ஜரும் ஷூட் பண்ணலான்னு எய்ம் பண்ணும்போது நம்ம லூயிஸ் பார்த்துட்டு தடுக்க ட்ரை பண்ணுறான். அந்த ஆள் லூயிஸை நாக் அவுட் பண்ணி ஷூட் பண்ண கன்று வேலை செய்யலை. அப்புறம் இவனை தப்பிச்சு போக ஆங்கஸும் அவரை ஒன்றும் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி ஆழத்துக்குள்ளே போய் முழுக ஆரம்பிச்சிட்றான். முழுக ஆரம்பித்த உடனே க்ரூஸோவுக்கு தெரிஞ்சுக்குது ஆபத்தில் இருக்கிற விஷயம். குக்கை தூக்கி போட்டு ஆக்னஸை காப்பாற்ற மயக்கத்தில் இருந்த லூயிஸ் எழுந்துக்கிறான். எழுந்து பார்க்க ஆக்னஸ் உடம்புல உயிரே இல்லை. நீ உண்மையான மேஜிக்கல் கிரியேச்சராக இருந்தால் இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு லூயிஸ் சொல்ல க்ரூஸோவோட பவர் மூலமாக இங்கே ஆக்னஸுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது. அவங்க அப்பா வந்து சொன்னது இவனுக்கு கனவாக வருது. நான் வாருக்கு போகிறேன், நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ தான் இந்த ஃபேமிலிக்கு பாதுகாப்புன்னு சொல்ல அந்த இமேஜினேஷன் முடிஞ்ச உடனே இங்கே ஆக்னஸுக்கும் உயிர் வந்துருக்கு. அந்த நேரத்தில் ஜீப்போட சத்தம் கேட்ட உடனே க்ரூஸோவும் போயிடுறான். அங்கே வந்து ஆனியும் கேப்டனும் என்ன நடக்குதுன்னு கேட்க இவங்க க்ரூஸோவை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆனியும் நம்பாமல் இங்கே மேஜிக்கும் கிடையாது, மாஸ்டரும் கிடையாது, இந்த உலகத்தில் போர்னால் வர மரணம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது டாப் ஆங்கிள்லேருந்து அப்படியே நம்ம க்ரூஸோவை காட்ட கேப்டனும் ஆனியும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. இவனை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இவன் பேர் தான் க்ரூஸோ, இவன் முட்டையிலேருந்து தான் வந்தான், நான் தான் இவனை சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மவுண்டன் மேலேருந்து சோல்ஜர்ஸோ சம்மரி நினச்சிக்கிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்க ஆக்னஸோ ஒரு பிளான் போடுறான். அந்த நெட்டை தாண்டி போனால் க்ரூஸோக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லி க்ரூஸோ மேலே ஏறி போயிடுறான். அந்த சோல்ஜர்ஸும் மழைனால விசிபிளாக எதுவும் தெரியாமல் பிளைண்டாக ஷூட் பண்ண கேப்டனும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சிக்னல் எதுவும் கிடைக்கல. இவங்களும் போட் எடுத்துக்கிட்டு ஆக்னஸை ஃபாலோ பண்ண இங்கே இந்த சோல்ஜர்ஸும் டெலஸ்கோப்பில் விஷுவல் சரியாக தெரியாமல் சம்மரி நினச்சிக்கிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல இவங்களும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம மேலே இருந்தால் சேஃப் இல்லை, அண்டர் வாட்டர் வழியாக போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே க்ரூஸோ அண்டர் வாட்டர் வழியாக போய் எப்படியும் அந்த நெட்டுக்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த நெட்டும் செம்ம ஹைட்டில் இருக்குது. கீழ் வழியாக போகணும்னு நினச்சாலும் கீழ் வழியாக போக முடியாது. அந்த நெட்டு ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு. ஜம்ப் ஆனால் மட்டும்தான் போக முடியும். லூயிஸும் அவனை போக விட்டுரு அப்படின்னு சொல்ல ஆக்னஸும் நான் அவனை மறக்கவே மாட்டேன், நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உன்னால் இந்த லேக்கில் வாழ முடியாது, நீ இந்த நெட்டை தாண்டி தான் போகணும். க்ரூஸோவுக்கு குட் பை சொல்லி அந்த போட்டுக்கிட்ட போகும்போது க்ரூஸோ போக விட மாட்டேங்கிறான். நீ சொன்னால் கேட்க மாட்டியா, இங்கே உன்னால் வாழ முடியாது, நீ சுதந்திரமாக இருக்கணும்னா என்னை விட்டு போய் தான் ஆகணும்னு சொல்ல க்ரூஸோவும் ஆக்னஸை போக விட்டுறான். ஆக்னஸை போக விட்டுட்டு இவனும் ஜம்ப் ஆக ரெடி ஆகிறான். லாங் டிஸ்டன்ஸும் போய் ஃபுல் ஸ்பீடில் வந்து இது வரைக்கும் அவன் அடிக்காத டைவ், அதாவது லாங் டைவ் அடிக்கிறான். டைவ் அடித்து அந்த நெட்டை தம்சம் பண்ணி எப்படியோ தாண்டி போயிடுறான். அப்படியே இவங்களும் கரைக்கு வந்து சேர்ந்த உடனே ஆங்கஸும் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், இனிமேல் அப்பா வரமாட்டார்ல அப்படின்னு சொன்ன உடனே ஆனிக்கும் தெரிஞ்சிருது ஆங்கஸ் எப்படியோ அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு. ஆங்கஸும் எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிற மன தைரியத்தை நம்ம க்ரூஸை தான் கொடுக்கான்னு சொல்லிக்கலாம். கிறிஸ்டினும் மேலே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல இவங்களும் மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா க்ரூஸை சுதந்திரமாக அந்த ஓஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறத காட்டுறாங்க. அப்படியே அவனும் டைவ் அடித்து சந்தோஷமாக இருக்கிறத காட்டி கதையும் முடியுது. அந்த கதையை சொல்ல ஆரம்பித்த தாத்தாவும் சில பேர் க்ரூஸோ அப்பப்போ வந்து ஆக்னஸை பார்த்த மாதிரி சொல்கிறாங்க, சில பேர் அவன் திரும்ப வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா திரும்ப க்ரூஸோவை அவன் வாழ்க்கையில் அவன் பார்க்கவே இல்லை. அதோட இவர் சொன்ன ஸ்டோரியும் முடிஞ்சு. உங்கள் பேர் என்னன்னு கேட்க நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இவர் தான் ஆங்கஸ் மேக்மோரோ. இவங்களும் கதையெல்லாம் கேட்டுட்டு வெளியே வர ஒருத்தங்க வில்லியம்னு அவங்க பையனை தேடிட்டு இருக்காங்க. அந்த பையனும் பீச்சுக்கிட்ட சுற்றிட்டு இருக்கும்போது கீழே என்னமோ இருக்குன்னு பாசையை விலக்கி பார்த்தா
அந்த ஜிகினா முட்டை அந்த முட்டையை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன படம் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.